பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் தேவனுடைய சத்தமாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எங்களோடு கூட இந்த சத்தத்தை கேட்கும்படியாக இணைகிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சத்தத்தை உங்க மேல முழங்குகிறாரோ அது அப்படியே நடக்கட்டும் சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியங்களை ஒரு வாக்கு தத்தமாக, ஒரு தீர்க்க தரிசனமாக உங்களுடைய காதுகள் கேட்க, உங்க இருதயத்தில் விதைக்கப்பட இந்த நேரத்தை நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர செய்யும். ஆமென். இன்னைக்கு நீங்க கேட்கிற தேவனுடைய சத்தம் உங்களுடைய வனாந்திரங்களை அதிர செய்கிறத நீங்க காண போறீங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகிறத நீங்க காண போறீங்க. அதாவது அநேக காரியங்கள்ல நீங்க குழப்பத்தோடு கேள்விகளோடு நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்பொழுது கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறத நீங்க காண போறீங்க. குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம, கர்த்தர் உங்களுக்காக வைத்தவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கிற வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். என்ன வார்த்தையை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா, என்னோடு கூட சேர்ந்து சங்கீத புஸ்தகத்தின் 23வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த வசனம் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் தேவன் இதுவரை நீங்க கேட்காத விதத்துல, அதாவது இந்த வசனத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒரு வெளிப்பாட்டின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இல்லையா? அதுல இருந்து ஒரு வார்த்தை இந்த வேலையில வாசிக்கலாமா? சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மந்த் ஆஃப் ஃபீஸ்டிங். ஆமென். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பந்தியை நீங்க அடைய போறீங்க. அந்த பந்தி என்னன்றதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலத்த காரியத்தை செய்கிறத உங்க கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் காண்பதை நீங்க கண்டு அநேகருக்காக நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் இந்த நாட்கள்ல உங்க மேல ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனா உங்களுக்கு இருக்கிறத நீங்க கண்டு கொள்ள போறீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பந்தி எது? என்ன பந்திய கர்த்தர் நமக்காக ஆயத்தமாக்குனாரு? என்ன ஃபீஸ்ட கர்த்தர் நமக்காக ரெடி பண்ணாரு? இயேசுவே நம்முடைய டெலிஷியஸ் ஃபீஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இதை குறித்து நான் வாசிக்க தியானிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். நம்முடைய பந்தியே அவர் தாங்க. ஆமே. நம்முடைய அப்பமே அவர் தாங்க. நமக்கான ஆதரவே அவர் தான். நமக்கான சோர்ஸே அவரா தான் இருக்கிறார் இல்லையா? நம்மை பலப்படுத்துகிற ஆகாரமே இயேசுவாய் தான் இருக்கிறார். வசனம் சொல்லுது, யோவான் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய உணவாய் இருக்கிறது. அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை என்னோடு கூட சேர்ந்து நீங்க தியானிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ரோமர் புஸ்தகத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணி சில ரெவலேஷன்ஸை இந்த வேலையில நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுகிறத காண போறோம். எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில நான் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையை இந்த வேலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிக்கலாம். Praise the Lord. Hallelujah. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது போல அவர் தான் நம்மளுடைய பந்தியா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய போஜனமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையே நித்தமும் நமக்கு உணவா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உணவா இருக்கிறதுனால அநேக பாவங்கள்லயும் சாபங்கள்லயும் அநேக தவறான பழக்க வழக்கங்களையும் தவறான வழிகளிலும் செய்து கொண்டிருந்த நம்மள அப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி
ஆமென். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி அவர் நமக்காக என்ன செய்து முடித்தாரோ அதையெல்லாம் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இன்னைக்கு சத்துருக்கள்னு சொல்லும் போது இது அநேக விதத்துல நம்ம வியாக்கியானம் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே விதத்துல சத்ரு வெளிப்படுவது கிடையாது. ஒவ்வொருவருடைய வீக்னஸை பொறுத்து, ஒவ்வொருத்தர் இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க எதுல விடுவாங்க, அவங்களை எதுல கீழே தள்ள முடியும், அவங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சத்ருவை ஃபேஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். அவங்களுடைய எனிமிஸ் இருக்கிறத பாக்குறோம். சில பேருக்கு பொல்லாத மனிதர்கள் மூலமாக, சிலருக்கு வியாதிகள், சிலருக்கு சாபங்கள், சிலருக்கு வறுமைகள், இது போல அநேக விதங்கள்ல அவங்க இருளின் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறத பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பேரை நம்ம சொன்னாலும், இருளின் அதிகாரத்துக்கு நீங்க என்ன பேரை கொடுத்தாலும், எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் அந்த இருளின் அதிகாரங்களில் இருந்து எல்லாம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்க இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா கர்த்தரை உயர்த்துறீங்களா? ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக, இன்னைக்கு எந்த விதத்துல உங்க சத்துருக்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த விதத்துல உங்களை அது மனமடிவாக்கி கொண்டிருந்தாலும், நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தமாக்கினார். அந்த பந்திய புசிக்கிற, அந்த பந்தியில அமர்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். இந்த மாதம் தேவன் இதைதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில இதைதான் தேவன் ரிலீஸ் பண்ண நினைக்கிறார். ரோமர் புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆதாமின் மீறுதலால் வந்த பலனை காட்டிலும், ஆதாமின் மீறுதலால் வந்த பலனை விட இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் வந்த பலன் பெரியது அப்படின்றத இந்த வார்த்தை சொல்றத பாக்குறோம். ஆதாமுடைய மீறுதல்களால வந்த சாபம், வியாதி, தலைமுறை சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், நீ என்னெல்லாம் அங்க சொன்னாலும் அதெல்லாம் விட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டான மீட்பில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரியது. ஹல்லேலூயா. நான் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு இருளின் போராட்டங்களை சந்திச்சேங்க, இவ்வளவு விழுந்தாங்க, இவ்வளவு தோற்று போனாங்க, இவ்வளவு பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், இவ்வளவு வியாதிகள் என்ன ஆட்கொண்டு இருந்தது, இந்த நோய்களுக்கு நான் அடிமையா இருந்தேன், இவ்வளவு பலவீனம் இருந்தது. இந்த காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையின் புலம்பல்களா இருக்குன்னா, கர்த்தர் உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஆயத்தமாக்கின அந்த பந்தியின் மூலமாக, கொல்கதா மலையில உங்களுக்காக எனக்காக ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்பட்டது. அவரோடு கூட பாடுகளை நீங்க சகித்து இருக்கிறீங்கன்னா, அவரோடு கூட நீங்க சிலுவையில அறையப்பட்டு இருக்கிறீங்கன்னா, அவரோடு கூட நீங்க உயிர்த்தெழுந்தும் இருக்கிறீங்க, நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தமாக்கினார். இன்னைக்கு அந்த பந்தியில இருக்கிற உங்களை தேவன் தலையை உயர்த்தி நடத்துகிறத நீங்க காண போறீங்க. வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எண்ணெய், ஆயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம பைபிள்ல எதை குறித்து நம்ம இதை வாசிக்கிறோம், இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறதா இருக்கு. பரிசுத்த ஆவியினால அவர் என்னை நிறைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை சத்தியம் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எந்த ரூபத்துல இன்னைக்கு நீங்க இருளின் அதிகாரத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், தரித்திரங்கள் வழியாய், வியாதிகள் வழியாய், அடிமைத்தனங்கள் வழியாய், எதன் வழியாக நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு எதிரிகளா இருக்கும். உங்களுடைய டிசிஷன்ஸே உங்களுக்கு எதிரியா நிக்கிறத நீங்க கண்டு கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவரால நீங்க நிரப்பப்படுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீங்க விடுதலை அடைகிறவர்களா இருக்கிறீங்க. என்ன காரியங்கள் அடிமைத்தனங்கள் இருந்தாலும், இதுவரை நீங்க கண்ட துன்பத்தை காட்டிலும், இதுவரை நீங்க கண்ட வெட்கத்தை காட்டிலும் தேவன் 2 பலனை உங்களுக்கு தர போறார். 2 மடங்கான பலனை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ரிலீஸ் பண்றார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மீறுதலின் பலனை காட்டிலும், ஆதாமின் மீறுதல்களால் வந்த பலனை காட்டிலும், பாவத்தின் வல்லமையை காட்டிலும், கொடுமைகளை காட்டிலும், ஆமென், இயேசுவின் மீட்பின் மூலமாக வந்த பலன் பெரியது. இதுவரை எவ்வளவு கொடுமை அனுபவிச்சீங்க, எவ்வளவு வீழ்ச்சியில போனீங்க, எவ்வளவு இழந்து போனீங்க, இதையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா தேவன் அவைகள் எல்லாம் நீங்கள் மறக்கும்படி, அதை நீங்க இனிமேல் சொல்லவே முடியாதபடி உங்க வாழ்க்கையில அவருடைய மீட்பின் வல்லமையை வெளியரங்கமாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அந்த வேர்டை நீங்க ரிப்பீட் பண்ணுங்களேன். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, வெட்கத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு ரெட்டிப்பாய் அவர் என்னை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த வார்த்தையை உங்களுடைய வாயில நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மீட்பின் பலனை பெருக செய்வார். மீட்பின் பலனை பெருக செய்வார். என்னோட கூட சேர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க 17வது வசனத்தை, அதே ரோமர் புஸ்தகத்தின் 5வது அதிகாரம் 17வது வசனம். வேத வார்த்தைகள்ல நமக்கு ஜீவன் உண்டு இல்லையா? உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான மாற்றம் இப்பொழுது நீங்க வாசிக்கிற வசனத்திலிருந்து தேவன் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண விரும்புறாரு. நீங்க அதை கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது 17வது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஆதாமின் மீறுதலால நடந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆதாமின் மீறுதலால நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக நமக்கு நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? நீதியின் ஈவின் பலனை பெற்ற நாம், கிருபையின் பரிபூரணத்தை பெற்ற நாம் ஆளுகை செய்யும்படி, அவருடைய ஜீவனாலே ஆளுகை செய்யும்படி இந்த மீட்பு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோ ஆதாமின் மீறுதலால் வந்த பலனை விட இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் வருகிற பலன் பெரியது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்களேன். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பினாலே நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்டிருக்க மீட்பு எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, உங்களை ஆளுகை செய்ய வைக்கிற மீட்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ரட்சிப்பு நீங்க சுதந்திரிச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ரட்சிப்புக்கு நீங்க பாத்திரவான்களாக மாறி இருக்கிறீங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உன் தலையை அவர் எண்ணெயால், தம்முடைய ஆவியால் உன்னை அபிஷேகிக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா, உன் இருதயத்தை பொங்கி வழிய செய்யும்படியாய், உன் இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்றுகள் புறப்படும்படியாக அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறேன். ஆமென். மீறுதலால் வந்த பலனை விட மீட்பின் பலன் பயங்கர பவர்ஃபுல்லுங்க. உங்க வாழ்க்கையில அது பயங்கரமா கிரியை செய்யறத நீங்க காண்பீங்க. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மீறுதல் என்ன செஞ்சுச்சுன்னா, அநேகரை குற்றவாளிகளாக அது மாற்றினது, மரணத்திற்கு பாத்திரவான்கள் ஆக்கினது. 16வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுல இது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். நான் அது உங்களுக்கு புரியும்படியாக சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது 16வது வசனம் சொல்ற காரியம் என்னன்னா, இந்த ஆதாமின் மீறுதலால் வந்த ஆக்கினை என்ன செய்ததுன்னா, அநேகரை குற்றவாளிகள் ஆக்கி மரணத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றினது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மீட்பின் மூலமாக நமக்கு கிடைத்த கிருபையின் வரங்கள் என்ன செய்தது அப்படின்னா, அநேக குற்றங்களை நீக்கி நம்மள நீதியின் தீர்ப்புக்கு ஏதுவாக ஃப்ரீயா நம்மள நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இவ்வளவு பயங்கரமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இதை விசுவாசிக்கிறீங்க, இதை புரிஞ்சுக்கிறீங்க, உங்க இருதயத்துல இதை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. சோ மீறுதல்ல உங்க வாழ்க்கை எவ்வளவோ டேமேஜ் ஆயிருக்கலாம், எவ்வளவோ உங்க பேருக்கு எடுக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ நீங்க வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம், எவ்வளவோ அழுது இருக்கலாம், கதறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இயேசுவின் மூலமாய் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற மீட்பினால் வருகிற பலன் அதை விட பயங்கரமானது, அதை விட பயங்கரமானது. வசனம் சொல்லுது, ரோமர் 5வது அதிகாரத்தின் 20வது வசனம் இப்படி சொல்றத பாக்குறோம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய், சொல்லுங்களேன், அதிகமாய், ஹைப்பர் கிரேஸ். ஆமென். பாவத்தை விட கிருபை அதிகமாய் பெருகிற்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு டேமேஜ் நீங்க பார்த்துட்டு இருந்தாலும், எவ்வளவு சீரழிவுகளை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும், பாழாய் கிடக்கிற காரியங்களை நீங்க கண்டு கொண்டு இருந்தாலும், நகரத்தை தேவன் மண்மேட்டின் மேல் மறுபடியும் கட்டுவார். எங்க மண்மேடை நீங்க பாக்குறீங்களோ, எங்க பாழாக்கப்பட்ட இடங்களை நீங்க பாக்குறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் உண்டான அந்த பலன் என்ன செய்யும்னா, உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறத, தேவனுடைய அதிகமான கிருபைய உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எந்த இடத்துல எல்லாம் வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஒரு டிசிப்ளினா நீங்க இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க இந்த சூழ்நிலையினால ஜெபிக்க முடியாதனால ஊழியம் செய்ய முடியாது, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, முடியாது 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 நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அவருடைய கிருபையினால, பவுல் சொல்றாருல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, ஆமென், அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த போர்டை ரிப்பீட் பண்ணுங்களேன். உங்களை ஜெயிக்க வைப்பார், உங்களை வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுங்களேன்.
உங்களை வாழ வைப்பார், உங்களை ஜெயிக்க வைப்பார், உங்களை நடக்க வைப்பார், அநேகருக்கு பிரயோஜனமாய் உங்களை மாற்றுவார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா இந்த வேர்டை உங்களுடைய வாயில நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இந்த வேர்டை உங்களுடைய வாயில ரிப்பீட் பண்ணுங்க. தேவ கிருபை இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மேல் அதிகமாய் பெருகுவதாக. தேவ கிருபை உங்கள் மேல் அதிகமாய் பெருகுவதாக. ஆமென். நீங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. அதிகமாய் பெருகுவதாக, அதிகமாய் பெருகுவதாக. ஹalleluya. தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகுவதாக. சொல்லுங்களேன், என்மேல் தேவ கிருபை அதிகமாய் பெருகுவதாக. எதெல்லாம் உங்களை கொண்டு முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களை கொண்டு செய்கிறத நீங்க காண போறீங்க. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மாற்றம் உண்டாகிறத நீங்க காண போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்கின பந்தியில உங்களை அமர வைக்கிறார். ஹalleluya. அவரே உங்களுடைய பந்தியா இருக்கிறார். தினந்தோறும் வார்த்தையாகி அவரை நீங்க உட்கொள்ள அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உங்களுடைய பாத்திரம், உங்க இருதயம் நிரம்பி வழிகிறது. உங்களை ஜீவ ஊற்றாய் கர்த்தர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறத நீங்க காண போறீங்க. ரோமர் புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்றீங்களா? அதுல 24வது வசனம் சொல்றத பாக்குறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹalleluya. இலவசமா ஹalleluya. ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி அப்படின்னு வசனம் சொல்லுது. நீ இலவசமா நீதிமான்கள் ஆக்கப்படுறீங்களா? எப்படி? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பினால, அவருடைய கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செய்யப்படுறீங்களா? ஃப்ரீயா நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ஃப்ரீயா நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, எதுக்கு நீங்க ஃப்ரீயா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? அவரை குளோரிஃபை பண்ற வாழ்க்கையை வாழ்றது. ஆமென். அவரை குளோரிஃபை பண்ற வாழ்க்கையை வாழ்றது. எந்த சரீரம் ஒப்பு கொடுக்காம, எந்த சரீரம் கீழ்ப்படியாம, எந்த சரீரம் பாவத்துக்கு அடிமையா இருந்துச்சோ இந்த சரீரத்தை தேவனுக்கு அடிமையாய் நீங்க மாற்றுவதற்கு, தேவன் விரும்புவதை இந்த சரீரத்தை கொண்டு செய்ய வைப்பதற்கு. அதுதான் பவுல் சொல்றாரு, உங்க சரீர அவயங்களை நீதியின் ஆயுதங்களா ஒப்பு கொடுங்க. இது யாராலங்க முடியும்? தேவ கிருபையை அனுபவிக்கிறவங்களாலதான், தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாலதான், நீதியின் ஈவின் பரிபூரணத்தை அனுபவிப்பவர்களாலதான். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களையே உங்களுக்கு சத்ருவாய் மாற்றின அந்த இருளின் அதிகாரங்களுக்கு முன்பாக தேவன் உங்க தலையை, உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி, உங்களை வெறுமையாக்கினவனுக்கு முன்னாடி தேவன் உங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாக அநேக சந்ததிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹalleluya. என் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழியும்படி செய்கிறார். என்னை வெறுமையாக்கின சத்ருவுக்கு நடுவுல என்னை நிரம்பி வழியும் பாத்திரமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய ஒரே எதிரி யார் தான்? சாத்தான் தான். ஹalleluya. அவன் அநேக ரூபத்துல உங்களுக்கு எதிர்த்து நிக்கலாம், அநேக விதங்கள்ல உங்களுக்கு எதிர்த்து நிக்கலாம். ஆனா ஒரே எதிரி யார் தான்? ஒரே கிங்டம். எதுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும்? இருளின் ராஜ்யத்துக்கு தான் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். உங்க தலையை அவர் எண்ணெயால், தன்னுடைய ஆவியால அவர் அபிஷேகித்து இருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படுகிறத நீங்க காண போறீங்க. உங்க இருதயத்திலிருந்து, இந்த இடத்துல இருந்து, அந்த இடத்துல இருந்து, அந்த கூட்டத்திலிருந்து, இந்த கூட்டத்திலிருந்து அல்ல, உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். ஆமென். உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். வசனம் சொல்லுது இல்லையா? என்னுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள்ல செழித்திருப்பார்கள். முதலாவது ஆலயத்துல நாட்டப்படுங்க. அப்பொழுது நீங்க தேவனுடைய பிரகாரங்கள்ல, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பிரகாரங்கள்ல நீங்க செழித்திருப்பீங்க. அநேகர் கான்சன்ட்ரேட் பண்ற விஷயம் என்னன்னா, பிரகாரங்கள்ல நான் செழிச்சிருக்கணும், ஆண்டவர் எனக்கு வச்ச இடங்கள்ல எல்லாம் நான் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆலயத்துல நாட்டப்படுங்க. ஆலயம்னாலே யாரு? நீங்க தான். தேவனோடு இருக்க அந்த உறவிலே நாட்டப்படுங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற உறவிலே நாட்டப்படுங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நீங்க நாட்டப்படுங்க. தேவனுடைய உறவிலே நீங்க நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிரகாரங்கள்ல, வைத்திருக்கிற இடங்கள்ல நீங்க செழிப்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேடி பார்த்தாலும் விசாரிச்சு பார்த்தாலும் அங்க குறைவை காண மாட்டீங்க. உங்களிடத்துல இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஆமேன் சொல்லி இந்த வேர்டை ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். எங்க பாவம் பெருகி இருந்ததோ அங்க கிருபை அதிகமாய் பெருகும். கிருபை அதிகமாய் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பின வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறத நீங்க காண போறீங்க. எல்லா தீட்டையும் எல்லா தீங்கையும் கர்த்தர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இருந்து விலக்கி போடுவார். ஆமென். ஜீசஸ். விசுவாசிக்கிறீங்களா? உங்க எல்லைகளுக்குள்ள அவர் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். அக்கினி மதிலாய் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். தீங்கு உங்களை அணுகாதபடி ரட்சிப்பை உங்களுடைய மதிலாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. துதியை உங்க வாசலாக்குவார்.
ஆமென். உங்கள் மதில்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அந்த வார்த்தையை தியானி உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர். ஆமென். வசனம் சொல்லுது இல்லையா? ரோமர் புஸ்தகத்தின் 10வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்றதை பாக்குறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரா இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு அவருடைய நாமத்தை, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த வேலை தொழுது கொள்ளுங்க. ஆமென். அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் உங்களை அர்ப்பணிங்க. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி பயங்கரமான தேவனுடைய ரட்சிப்பை குறித்து நாம் மௌனமா இருக்க முடியுமா? இவ்வளவு பயங்கரமான தேவனுடைய ரட்சிப்பை குறித்து, அவர் எனக்கு தந்த மீட்பின் அதிசயத்தை குறித்து நாம் மௌனமா இருக்க முடியுமா? ரோமர் புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் இப்படி சொல்றத பாக்குறோம். ரோமர் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 16வது வசனம் சொல்றத பாக்குறோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். எனக்கு அறிவிக்கப்பட்ட, என்னை விடுதலை ஆக்கின, என்னை ஜீவன் அதியாக்கின இந்த சுவிசேஷத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிற அதே இயேசு உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அநேகரை ஜீவனாய் மாற்றுவதற்கு, அவர்கள் ஜீவனால் ஆளுகை செய்வதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த அவர் விரும்புறாரு. பாவம் பெருகின இடத்துல, வீழ்ச்சிகளை கண்ட இடத்துல, பாழாய் கிடக்கிற இடங்கள்ல தேவன் அரண்மனைகளை கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உங்களோட பர்சனல் லைஃப தேவனோடு கூட இன்னைக்கு சப்மிட் பண்றீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய எவ்வளவோ பேருக்கு நீங்க ப்ரீச் பண்ணலாம். எவ்வளவோ ஊழியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறவங்க இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ பேருக்கு உங்களால, உங்க வார்த்தைகள் மூலமாக, உங்க மூலமா நடைபெறுகிற ஊழியங்கள் மூலமாக விடுதலைகள் கிடைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காக நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா இது அதற்கான ஒரு நேரம். தேவனுடைய கரத்துல அர்ப்பணிங்க. தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படுங்க. தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படுங்க. ஆமென். நீங்க தேவ பிரசனத்துல நாட்டப்பட இன்னைக்கு சப்மிட் பண்ணுங்க. ஆமென். மீறுதலின் பலனை காட்டிலும் மீட்பின் பலன் பெரியது, பெரியது. ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் இருந்து அந்த மீட்பின் பலனை நீங்க அனுபவிக்க உங்களுக்கு கிருபை செய்யட்டும்னு சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். ஆமென். கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில இதைதான் செய்ய போறார். மீட்பின் பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற, உண்டாகி இருக்கிற மீட்பின் பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலன் வரும். உங்க சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதெல்லாம் இன்னைக்கு சத்ருவா பாக்குறீங்க, அதுக்கு நடுவுல தேவன் உங்க தலையை உயர்த்துறதை நீங்க காண போறீங்க. ஆமென். உங்க சத்துருக்களும் உங்களோடு வந்து சமாதானம் ஆகும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஆமென்னு சொல்லுங்களேன். ஏசாயா புஸ்தகத்துல கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? ஏசாயா புஸ்தகத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க திருப்பிக்கிறீங்களா? அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நான் வாசிக்கும் பொழுதே நீங்க அந்த வார்த்தையை அமேன்னு சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணுங்க. வசனம் சொல்றதை பாக்குறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எப்போ தேவனுடைய மகிமை என்மேல் காணப்படுமா? இருள் பூமியை மூடி இருக்கு, காரிருள் ஜனங்களை மூடி இருக்கு, ஆனா என்னுடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவரே, என்னை சுற்றி இருளா இருக்கு, என்னை சுற்றி இருக்கிற காரிருளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை என்னவா முடியும்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நேரத்துலதான் உங்களை பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாக உங்களுக்கு பலன் தர போகிறார். இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க, விசுவாசிங்க. தேவன் ஒரு புது பலனை உங்களுக்கு கட்டளை இடுகிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஒரு புது பலனை தேவன் உங்களுடைய இருதயத்துல கட்டளையிட விரும்புறாரு. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. இதை பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. ஒரு புதிய பலன் உங்களுக்குள் உண்டாகட்டும், உண்டாகட்டும். வாழ முடியாத, நிக்க முடியாத, சாதிக்க முடியாத இடத்துல நீங்க சாதிக்கும்படியாக, நீங்க நின்று காட்டும்படியாக. ஆமென். வசனம் சொல்லுது, நீ இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு, உன் ஸ்தானத்துல நீ நின்னுட்டு நான் உனக்கு செய்யற அற்புதத்தை பாரு. ஸ்தானத்தை விட்டு ஓடாதீங்க. தேவன் உங்களை எங்க நிறுத்தி இருக்கிறாரோ அங்க தைரியமா நில்லுங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்?
இருள் மூடி இருக்கலாம், காரிருள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுதே, உங்க மேல கர்த்தர் உதித்து இருக்கிறார். நீங்க எங்கெங்கயோ வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, எங்கெங்கயோ குளோரியை தேடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல காணப்படும் கர்த்தருடைய மகிமை உன்னிடத்தில் காணப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். உங்க பாத்திரம் தான் நிரம்பி வழிய போகுது. ஏதேதோ பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க பாத்திரத்தை தான் தேவன் இந்த நாட்கள்ல நிரம்பி வழியும்படியா செய்ய போறாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்க முடியாதபடி இருக்க தடைகள் எல்லாம் இந்த வேலையில உடையட்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை வச்சுட்டு இந்த வேர்டை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் சொல்றத அப்படியே விசுவாசிங்க. உங்க பாத்திரம் தான் நிரம்பி வழிய போகுது. உங்களுக்குள்ள இருந்துதான் ஜீவ நதிகள் பாயும். உங்களை அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாக்க போறாரு. இன்னைக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். இல்லாம வெறுமையா உங்களை இந்த சந்ததியில தேவன் கொண்டு வரல. நீங்க வெறுமையாய் பிறக்கல. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உங்க மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எரேமியாவுக்கு மாத்திரமா வச்சிருக்கிறாரு, உங்களுக்கும் வச்சிருக்கிறாரு, எனக்கும் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் கெட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சீப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்முடைய தேவனுடைய எண்ணங்கள், வழிகள் எப்போதும் உயர்ந்தவைகள் தான். அவர் பாரபட்சம் பாக்குற தேவனே அல்ல. தேவனுடைய கரத்துல சப்மிட் பண்ணுங்க. தேவனுடைய கரத்துல சப்மிட் பண்ணுங்க. குழப்பத்தில் இருக்கிற அநேகரை தேவன் இந்த வேலையில விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். இனி குழப்பங்கள் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்வது இல்ல. குழப்பங்கள் ஆளுகை செய்வது இல்ல. வசனம் சொல்லுது, அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறாராம். அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு தேவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, உங்களுக்கு தரப்பட்ட ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியை உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இனி குழப்பத்துல நீங்க நடக்க போவது இல்ல. இனி கலக்கத்துல நீங்க நடக்க போவது இல்ல. வழி இதுவே என்கின்ற சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களை லீட் பண்ணி நடத்த போறாரு. அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபடேன், நான் ஒன்றுக்கும் குறைவுபடேன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னோட லீடரா இருக்கிறார். அவர் என்ன லீட் பண்ணும்போது நான் ஒன்றுக்கும் குறைவுபடேன். என்னுடைய தேவைகள் எமோஷனல் நீட்ஸா இருக்கலாம், பிசிக்கல் நீட்ஸா இருக்கலாம், எந்த வகையான நீட்ஸா இருக்கலாம், எல்லா நீட்ஸையும் அவர் சந்திப்பார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென்னு சொல்லுங்க. நான் குறைவுபடேன், ஒன்றுக்கும் குறைவுபடேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஒரு திருப்தியை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒரு திருப்தியை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பாராக, அப்படியே ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுது, ஏசாயா புத்தகத்தின் 61வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதின் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் என்னோட டெலிஷியஸ் ஃபீஸ்டா இருக்கும்போது, அவர் என்னோட பங்கா இருக்கும்போது, கர்த்தரே என்னுடைய பங்கா இருக்கும் பொழுது, நான் நித்திய மகிழ்ச்சியை சுமக்கிற மனுஷனா இருக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்ற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பலமாய் இந்த வேளையில அசைவாடுவாராக. எல்லா குழப்பங்களும் விலகி ஓடட்டும், எல்லா புலம்பல்களும் விலகி ஓடட்டும். மகிழ்ச்சியினால் அவர் உங்களை இடை கட்டுவாராக. மகிழ்ச்சியினால் அவர் உங்களை இடை கட்டுவாராக. உங்க புலம்பல்களை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி, உங்க ரெட்டை இன்னைக்கு கலைந்து போடும்படியாய் உங்களை பலப்படுத்தி, மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த வேலையில இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அநேக இடங்கள்ல இருந்து எங்களோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீ இருக்கிற இடங்கள்ல ஆவியில ஜெபிக்க ஆரம்பிங்களேன். நீங்க மாம்சத்துல எவ்வளவோ காரியங்களை பாக்குறீங்க, எவ்வளவோ விண்ணப்பங்களை வச்சு காத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஒரு ஆவியில நிறைந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றி போடும். அவர் சொன்ன வார்த்தையை வச்சு ஜெபிங்க. எப்படி சிஸ்டர் ஆவியில ஜெபிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் உங்களோட என்ன பேசினாரோ அதை ஜெப குறிப்பா மாத்துங்க, அதை தேங்க்ஸ் கிவிங்கா மாத்துங்க. எனக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரே, நன்றி, அவர் என்னோட பந்தியா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே ஏன் நீ அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு கலங்குற? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள். என்ன எடுபடாத நல்ல பங்கு? உனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அது என் பாதத்துல நீ உட்கார்ந்து என் சத்தத்தை கேட்கறது. என்னோட பிரசன்னம் தான் உன்னுடைய தேவை.
என்னோட வாயின் வார்த்தை தான் உனக்கு தேவை. நான் தான் உன்னுடைய தேவையா இருக்கிறேன். நான் உன்னோட தேவை இல்லைன்னு சொல்லி எதேதோ தேவைன்னு நடக்கும்போதுதான் நீ அநேக காரியங்களால வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற. வா, என்னுடைய பிரசனத்துல வந்து அமர்ந்துரு. நான் உன்னோட ஃபுட்டா இருக்கிறேன். நான் உன்னுடைய ஆகாரமா இருக்கிறேன். நான் உன்னோட பங்கா இருக்கிறேன். சாதாரண பங்கு அல்ல, எடுபடாத நல்ல பங்கு. என்ன காரியங்கள் வந்தாலும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையானது ஒண்ணுதான், அவர் ஆண்டவராகிய இயேசு. அவரோட நாமத்துல தானே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இன்னைக்கு அவரையே விட்டுட்டு எங்கெங்கயோ நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா வந்து அமருங்க அவரோட பிரசன்னத்துல. அவரோட சத்தத்தை கேளுங்க. அவரை உயர்த்தி பாடுங்க. அந்நிய பாஷையில ஜெபிங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஒன்னும் நடக்காதது போல தெரியலாம், ஆனா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது. அவரோட பிரசன்னத்துல உட்காருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாறியே தீரும். ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய பங்கா இருக்கும்போது உங்க வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக இருக்காது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடட்டும். நீங்க இருக்கிற இடங்களை, உங்களுடைய வீடுகளை, நீங்க கையிடுகிற காரியங்களை, நீங்க சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. சிஸ்டர், நீங்க எங்கேயோ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற இயேசு, நான் ஊழியம் செய்கிற இயேசு சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு தூரத்துல நீங்க இருந்தாலும் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். உங்க சரீரத்துல ஒரு அற்புதத்தை இந்த வேலையில செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை இந்த வேலையில கட்டளை இடுவார். விசுவாசிக்கிறீங்கன்னா தேவனுடைய கரத்துல அர்ப்பணிச்சு அவரை உயர்த்துங்க. வாய் திறந்து அவரை உயர்த்துங்க. இருதயத்தை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்றதுக்கு அடையாளமாய் உங்களுடைய வாயை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்கிறீர். மீட்பின் பலனை நான் இன்றைய நாளிலிருந்து நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லுங்க. மீட்பின் பலனை நான் அனுபவிக்க போறேன். ஒப்பிட முடியாத மீட்பின் பலன் நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க. நான் உங்களுக்காக அந்த வேலை ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த நாள் எங்களோடு இணைந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நீ சந்தித்ததற்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய தொடுதலுக்காக நன்றி. நீ செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் நன்றி அப்பா. உடைய பலத்த கரத்துல அந்த வேலையில உடைய பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறினதற்காக நன்றி அப்பா. உடைய வல்லமையுள்ள கரத்துல அர்ப்பணிக்கிறேன். அப்படியே நீங்க வியாதியஸ்தர்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வியாதிப்பட்ட இடத்துல உங்களுடைய கரத்தை வைத்து இந்த வேலையில இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க. இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க. ஒரு அற்புத விடுதலை இந்த வேலையில நான் கட்டவிழ்க்கிறேன். ஒரு தெய்வீக சுகத்தை உங்க சரீரத்தின் மேல் நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதா. வியாதியின் நேரம் முடிந்தது. பலவீனத்தின் நேரம் முடிந்தது. இன்னைக்கு தேவனுடைய கிருபை உங்கள் மேல அதிகமாய் பெருகுகிற ஒரு நேரத்திற்குள் நீங்க வந்திருக்கிறீங்க. இது தேவன் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற ஒரு நாள். இது உங்களுக்கான விடுதலையின் நாள். பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அற்புதத்தை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இந்த வேலையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகி ஓடட்டும். தெய்வீக சுகங்கள் இந்த வேலையில நடக்கட்டும். தேவனுடைய வல்லமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் நிரப்பட்டும் சொல்லி நான் பிளஸ் பண்றேன். எல்லா வியாதிக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தை இந்த வேலையில நான் பேசுறேன். தெய்வீக சுகத்தை அவருடைய தழும்புகளால், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற ஒரு சுகத்தை இந்த வேலை நான் கட்ட வைத்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் போது எங்களோடு கூட நீங்க அதை பகிர்ந்து கொள்ளுங்க. அநேக ஜனங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக நீங்க அதை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து நீங்க தியானிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி மூலமாக நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்து கொள்ளலாம். சோ அதில் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது இன்னும் ஆழமான சத்தியங்களை தினந்தோறும் நீங்க கேட்கும்படியாக அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். தினந்தோறும் இரவு நேரங்கள்ல 9:15 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங்ஸ் நடத்தப்படுகிறது. அதுல தேவனுடைய வார்த்தையை நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். சோ நீங்க அதுல இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரை, அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க எங்களோடு கூட இணையறீங்க, இல்ல எந்த தேசத்துல இருந்து இணையறீங்கன்றதையும் நீங்க எங்களுக்கு மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது அந்த மீட்டிங்ஸ்க்குரிய லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சோ டெய்லி நீங்க எங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க கர்த்தருக்குள் வளரலாம். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் அல்ல, நம்ம சில பட்டணங்கள்ல தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கோவை பட்டணத்திலையும் அதே போல
பெங்களூர்லயும் நம்ம வந்து தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து மீட்டிங்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த பட்டணங்கள்ல இருப்பீங்க, இல்ல அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் உடைய ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க அதற்குரிய அறிவிப்புகளை நீங்க காண முடியும். நீங்க அந்த இடத்துக்கு வந்து நீங்க கலந்து கொள்ளும்படியா உங்களை நாங்க உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை இதே பேஜ்ல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் ஏதேனும் ஒருவரோடும் கூட நீங்க இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க யாருக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.